அடுத்தபடியாக திருக்குறளையே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்வதோடு அந்த திருக்குறளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிற அஜந்தா நாராயணசாமி ஐயா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே குழந்தைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கீங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னால் கடைக்கு ஐயா வந்தார். ஒரு சின்ன குழந்தை, அது அந்த குழந்தை எனக்கு தெரியல, பார்த்து பாராட்டணும். வந்தோடனே திருக்குறள் சொல்லுங்கள், ஒழுக்கமுடைமையில் 10 திருக்குறள் அழகிய தமிழில் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் ஒரு குழந்தை சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கடையில் 2 வாடிக்கையாளர் பெண்கள் நின்றுருந்தாங்க. ஒரு அம்மா ஓடி போய் இவ்வளோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்தது. இன்னொரு அம்மா ஓடி போய் உனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. திருக்குறளுடைய மகிமை பாருங்கள். அவங்க 2 பேருக்கும் திருக்குறள் தெரியாது. அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் ஆங்கில பள்ளியில் படித்தோம், எங்களுக்கு திருக்குறள் தெரியல. குழந்தை சொல்கிறது தெய்வீகமாக இருக்குது, கேட்குறதுக்கே நல்லா இருக்குது. அதாவது நாங்களாம் தமிழில் படித்து அப்புறம் ஆங்கில பள்ளிக்கு போனோம். அதனால் என்ன ஒரு தமிழ் படிங்கன்னு சொல்கிறதில்ல, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஆரம்ப கல்வி, அதாவது 5ஆம் கிளாஸ் வரைக்கும், அல்லது நாங்களாம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்நாடு பூராமே ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்குமாவதும் அல்லது 8ஆம் கிளாஸ் வரைக்குமாவதும் தமிழ் இருந்து மற்ற மொழிகள் அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டா நல்லாயிருக்கும். அது பெரியவங்கெல்லாம் அரசெல்லாம் பண்ண வேண்டிய வேலை. இன்னொரு 3 நிமிஷம் தான் இருக்குது, மொத்தம் 5 நிமிஷம் கொடுத்துருக்காரு. சார், ஒரு பள்ளி நல்லா நடக்கணும்னா 4 விஷயம் வேணும். ஒரு பள்ளி நல்லா நடக்கணும்னா 4 விஷயம் வேணும். இந்த 4 விஷயம் இங்கே நான் பார்க்குறேன். முதல்ல பள்ளி தாளாளர் அவர்கள் அறம் சார்ந்தவராக இருக்க வேண்டும். அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மரத்தினோங்கு கேடும் இல்லை. இந்த அறம் சார்ந்து வாழ்கின்ற மனப்பாங்கு உடைய ஐயா அவர்களை நாம் எல்லாரும் ஒரு கைதட்டி பாராட்டிடலாமா? அவ்வளவு ஈடுபாடோடு இருக்காங்க சார். 2வது, ஒரு பள்ளிக்கு மிக சிறப்பு யாருனாலேனா அந்த பள்ளியிலே ஆச்சரியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகவும் முக்கியம். இவங்க ஆசிரியர்கள்லாம் எப்படின்னா நிறைய சம்பளம் கிடைக்கும், ஆனால் வெளியில் போகலை. பல வருடங்களாக இங்கேயே தமிழ் பணி ஆற்றுகிறார்கள். அந்த ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஒரு கைதட்டு கொடுத்துடலாமா? அவர்களை மரியாதை பண்ணிடலாம். நம்மளால் முடிஞ்சது. கோகிலாக இருக்கிற இங்கே பள்ளி மாணவி நினைக்கிறேன், கோகிலா அவங்க பள்ளிக்கூடத்தில் டீச்சராகவும் இருக்காங்க, பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காங்க. கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கலாம். அருமையான ஒரு பேச்சாளர். இந்த பள்ளியில் படித்தவங்க, அவங்களோட குழந்தைங்க இந்த பள்ளியில் படிக்கிறாங்க. அது என் பொண்ணு. அப்புறம் இன்னொரு 3வது விஷயம் சீக்கிரம் சொல்லிடுறேன். தாளாளர் ஆசிரியர்கள். அடுத்தது, ஒழுக்கமுடைய மாணவர்கள் இருந்தால் பள்ளி சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு இந்த குழந்தைகள்லாம் ஒரு பெரிய காரணம். என்ன பறை டான்ஸ் ஆடினாங்க, என்ன ஒன்றுமே புரியல. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான், ஆனால் அவருடைய செயல்திறன் +2 வரைக்கும் போகுது. ஒவ்வொரு குழந்தையும் பாராட்டத்தக்கவர்கள். அவர்களையும் நாம் வாழ்த்துவோம். அவர்களெல்லாம் நல்ல எதிர்காலத்தில் மிகப்பெரிய நிலை, அம்மா அவர்கள் இருக்கிறது போல் MBBS என்னென்னமோ சொன்னார். நிறைய போன தடவை தமிழையா ஒருத்தர் வந்தார், 2 பையன்களும் கலெக்டராக இருக்குன்னாங்க, இங்கே தான் படித்தாங்க. அந்த மாதிரி கலெக்டராக, இன்ஜினியராக இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய பணிகளை சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு இந்த குழந்தைகள்லாம் பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். 4வதாக முக்கியமான ஒரு விஷயம் முடிச்சுட்டேன், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கடமை உண்டு. ஏதோ படிக்கிறான்னு விட்டுறாதீங்க. ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனால் பக்தி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வந்துடும். கடவுளை காட்டினீங்கன்னா ஒழுக்கம் வந்துடும். பெற்றோருடைய கடமை பக்தியை சொல்லிக் கொடுங்க. அவங்கவுங்க மதத்தில் சொல்லியிருக்கலாம், சிறப்பானது தான். குழந்தைகளுக்கு பக்தியை ஊட்டினீங்கன்னா அது ஒழுக்கமாக வந்துடும். பெற்றோர்களே, குழந்தைகளை பக்தியை ஊட்டி வளருங்கள் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.